சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு ஏராளமான வெளிப்பாடுகளை தரப்போகிறார். நீங்கள் எலியாவை போல, எலிசாவை போல தைரியமிக்கவர்களாக, துணிச்சலாக பெரிய அறுவடையை காண்பீர்கள். அருமையானவர்களை, இன்றைக்கு 92வது செய்தி, வெளிச்சமும் துணிச்சலும் 2/5. இந்த தலைப்பில் 5 செய்திகள். அதில் ஒன்று என்னவென்றால், ரெவலேஷன் கிவ் பர்த் டு போல்ட்னஸ். அருமையானவர்களே, வெளிப்பாடுகள் தான் துணிச்சலை தருகின்றன. 5 உதாரணங்களிலே 2வது உதாரணம் எலிசா. எலிசாவுக்கு அவ்வளவு தில் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமா? ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நீங்கள் புதிய பாதையை உங்களுக்கு நீங்களே வகுத்து கொள்ளலாம். அது யாருக்கு சாத்தியம் என்றால் வெளிப்பாடு உள்ளவர்கள். ஹல்லேலூயா! அது சாத்தியம், உங்களுக்கு சாத்தியம். என்னுடைய செய்தியை நீங்கள் ரூம் போட்டு ஒரு 50 செய்தியை கேளுங்க. 1/2 hour செய்தி 50 செய்தி கேளுங்க. ரெவலேஷன் வர ஆரம்பிச்சிடும். நானும் ஒன்றை சொல்லி கொண்டிருப்பேன், ஆவியானவர் இன்னொரு ரெவலேஷன் தருவாருங்க. இவைகளெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஆமாம், நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மிக எளிமையாக நீங்கள் ஒரு சேனல், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எலிசாவுக்கு வெளிப்பாடு இருந்ததுனால சில காரியங்களை தைரியமாக செஞ்சான், துணிச்சலாக தந்தான். ஏன் தெரியுமா? அந்த ரெவலேஷன் தான் போல்ட்னஸுக்கு பிறப்பிடம். எது துணிச்சலுக்கு பிறப்பிடம்? வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவனுக்கு இந்த வெளிப்பாடு எதனால வந்தது தெரியுமா? நேருக்கு நேராக பார்த்துட்டான். யார? அவனுடைய தலைவனாகிய எலியாவை நேருக்கு நேரு பார்த்துட்டான். அது மாத்திரமல்ல, எந்த துண்டை தூக்கி யோர்தானை அடி வழியை உண்டாக்கினானோ எலியா, அதே துண்டு இவன் கையில் வந்துட்டுங்க. வெளிச்சம் என்ன வெளிச்சம்? என்னிடத்தில் இருக்கிற அந்த டவலில் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து விட்டது என்கிற வெளிச்சம் வந்தது. அதையும் ட்ரையல் பார்த்துட்டான், தூக்கிட்டான். துணிச்சலோடு எழும்பி விட்டான். ஒரு உதாரணம் வாசிப்போமா? பாருங்கள், அங்கே 2 ராஜாக்கள் 2:9. 2 ராஜாக்கள் 2:9 அருமையானவர்களே, அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, தலைவர் சிஷியன்ட்ட கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கு. அவன் என்ன செய்கிறான்? எலிசா தன்னுடைய சால்வையை எடுத்து யோர்தானை அடித்து தானாகவே வழியை உண்டு பண்ணி கொள்ளுகிறான். அதை பார்த்து கொண்டிருந்த சிஷ்ய பிள்ளை எலிசா என்ன செய்யட்ட, எப்பா எனக்கு ஒன்று தான் வேணும், உன் மேலே இருக்கிற அந்த எது வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று கேட்டால், அப்பொழுது அதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால், இவர் ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். யாரு? அவர்களுடைய தலைவன் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்பொழுது அந்த டவலு என்ன செய்யுது? சால்வை கீழே விழுது. அதை எடுத்துக்கொண்டான். பாருங்கள், 2:13 வாசிக்கிறேன். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று 14வது வசனம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். பாருங்க, தான் கையால் அற்புதம் செஞ்ச உடனே அவனுக்கு பயங்கர வெளிப்பாடு வந்துச்சு. வெளிப்பாடு என்ன செய்தது? துணிச்சலை தந்து விட்டது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே நீங்கள் என்னோடு இணைந்திருப்பது எனக்கும் பாக்கியம், உங்களுக்கும் பாக்கியம். என்ன பாக்கியம் தெரியுமா? துணிச்சலோடு நாம் எழும்ப போகிறோம். ஏன்? வெளிப்பாடுகளை நாம் ஏராளம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் அவனுக்கு தன்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற வெளிப்பாட்டை கொடுத்தது மட்டுமல்ல, நான் சொன்னா கர்த்தர் சொல்லுகிறது என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அமேசிங். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சில பிரச்சனைகளுக்கு அவன் தீர்வு சொல்லிட்டு என்ன செய்யறான் தெரியுமா? நான் சொல்லலப்பா, கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றாங்க. துணிச்சலை பாருங்க.
வெளிப்பாடு பெற்றவர்கள் துணிச்சலாக பேசுவார்கள். ஆமே, அந்த அம்மாட்ட அப்படி தான் பேசுகிறேன். அம்மா, உனக்கு அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவரை பிடிச்சி நான் உள்ளே வச்சுட்டேன்ல, அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன். கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பொறுப்பை அவர் தலையில் கட்டிடுறார். நடந்தது என்ன தெரியுமா? அவர்களுக்கு 9 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் ரெட்டிப்பாக கொடுப்பார் பாருங்க. 2 குழந்தை, ஆண் குழந்தை, டபுள்ஸ். அது என்னது? ட்வின்ஸுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி 3 பிரச்சனைகளுக்கு துணிச்சலாக தீர்வு கொடுக்க, அதை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இன்னும் எத்தனை நிமிஷம்? ஒரு 5 நிமிடங்கள். பாருங்கள், தண்ணீர் கெட்டு போய் கிடக்குது, பாழா இருக்கு. அந்த தண்ணீரை ஊத்துறதுனால நிலமும் பாழா போச்சுங்க. அவன் சொல்றான், தண்ணீர் நல்லாயிற்று, நிலமும் இனிமே பாழாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் சொன்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம மனுஷனாகவே இல்லையே, தேவர்களாக இருக்கிறமே, ஏன் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட்டு இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது? அருமையானவர்களே, எழுமுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஒரு 30 நாளைக்கு நீங்கள் வேறு செய்தி கேட்காதீங்க. ½ an hour மெசேஜ், என்னுடைய மெசேஜ். நீங்கள் வேலை செய்கிற நபராக இருந்தால் 2 செய்தி கேளுங்கள். ஜஸ்ட் ஃபார் 30 days வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்வீங்க தெரியுமா? எலிசாவை விட பெரிய காரியங்களை பேசுவீங்க. அந்த துணிச்சல் வந்து விடும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவன் சொல்லுகிறதை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் அங்கே 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஏன்னா தூக்கி வாரி போட்டுங்க. இந்த வெளிப்பாடு வந்த பொழுது அவன் மனுஷங்க, மனுஷன். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் சொல்லுகிறான். இயேசு ஒன்ன பார்த்து என்ன சொன்னாரு? ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verse 10, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால மகனே மகளே நீ தேவனாக இருக்கிறாய், எனவே தேவனை போல பேசு. அந்த வெளிப்பாடு உனக்கு உண்டாகட்டும். நீங்கள் மனிதர்கள் அல்லவே. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ஆசாபு, எப்பா நீங்க மனிதர்கள் கிடையாது, ஆனாலும் நீங்க இதை நம்ப மாட்டீங்க, மனிதர்களைப் போலதான் சாவீங்கன்னு சொல்றான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மனிதர்கள் அல்ல. அருமையானவர்களே, ஏன் கர்த்தரை தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். எப்படி மனுஷனை போல வாழ முடியும்? தைரியமாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சொல்லுங்க. நீங்கள் சொன்னா கர்த்தர் சொல்லுகிறது. அருமையானவர்களே, 2வது, எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு, நல்லா கவனிக்கணும், தீர்ந்த பிறகு இல்லை, பிரச்சனை தீர்ந்த பிறகு சொல்லவில்லை, பிரச்சனை தீர்வதற்கு முன்பதாகவே பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லி இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுறான் பாருங்க. அதை வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் பாருங்க. 2 ராஜாக்கள் 3:17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு தண்ணீரினால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. நல்ல டெக்னிக்குங்க இது. கர்த்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. உனக்கு இதில் எப்போ தைரியம் வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னதை நீ நம்ப ஆரம்பி. என்ன பார்த்தா சொன்னார்ப்பா, என்னிடத்துல இன்னும் குறை இருக்கா? நிறைய குறை இருக்கு. நான் நல்லவனா? இல்லை. இயேசுவை தவிர வேற ஒருவனும் நல்லவன் கிடையாதுங்க. நல்லவன் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும்னா, உலகத்தில் பிறந்ததில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாராவது அற்புதம் செய்ய முடியுமாங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நபருக்கு, குழந்தை இல்லாத நபருக்கு இத்தனை நாளில் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். உங்கள் பேரை இப்போ எவ்வளோ மார்க் வாங்குறான்? 40%, 50%. நீ பாட்டி நான் மேத்ஸ் எக்ஸாம் போகிறேன், தலையில் கை வை, இயேசுவே உனக்கு ஞானமாக இருக்கிறதுனால பேராண்டி நீ இந்த எக்ஸாமில் 100க்கு 100 மார்க் வாங்குகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் 100 மார்க் கொடுத்து பாருங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக பெஸ்ட்டாக படிப்பான். ஹல்லேலூயா. வசனம் ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. வசனம் தானே நமக்கு ஆதாரம். இயேசு தானே ஞானமாக இருக்கிறார். எப்படி அந்த சென்டமுக்கு குறைய வாங்க முடியும்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. அதே போல் இன்னொரு பிரச்சனையை
தீர்ப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். அதை வாசித்து முடிப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43, 44. ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம், அதை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4:43 வசனத்திலே, அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு எலிசா, அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவனுடைய முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? எப்பா, ஆமா, எலிசா சொன்னா கர்த்தர் சொல்றது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், எந்த வெளிப்பாடு இவனுக்கு இந்த துணிச்சலை கொடுத்தது? பெரிய பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு இதை கர்த்தர் சொல்றாருப்பா. கர்த்தர் மாத்திரம் தாங்க அற்புதம் செய்கிறவர். புரிஞ்சுடுங்க, மனுஷனால அற்புதம் செய்யவே முடியாது. அவரை இல்லாம நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அற்புதம் செய்கிறவர் தேவன் தான். அப்போ நீங்க என்ன துணிச்சலோடு சொல்லலாம்? ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுகிறீங்க. ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கடன். நான் என்ன சொல்றேன், 10 வருஷம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிறாங்க. நான் சொல்ற டேட்டு ஃபிக்ஸ் பண்றேன், 30 நாட்களிலே உங்கள் கடன் அடைந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன். ஏன்? அற்புதம்னாலே அவர் தானே செய்ய முடியும். அப்போ அவர் தானே சொல்லுகிறாரு. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவர்கள். அருமையானவர்கள், இந்த நாளில் உங்கள் கண்கள் இருக்கிற செதிர்கள் எல்லாம் விழப்போகுது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷனை கொடுக்க போறதற்காக நன்றி. இவர்கள் எலிசாவை போல பேசுவார்கள். ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட்டு, இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளம் போல வெளிப்பாடுகள் உண்டாவதாக. அதே நிமித்தமாக எலிசாவை போல ஒரு துணிச்சல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.